தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு காலையில் அதிகாலை 5 மணிக்கெல்லாம் அதிர்ச்சி தரும் செய்தி. ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் ஆயிரம் ஐயா ஸ்டாலின் கொடுத்துக்கிட்டு இருந்ததுல திடீர்னு பார்த்தா 5000 ரூபாய் கணக்கில் விழுது. காலையில் எந்திரிச்சு பார்த்தா அக்கௌண்ட்டை அவையவே திக்குமொழி காடி போயிட்டேன். இது பயமா, பாசமா, பாயாசமான்னு தெரியல. நல்ல ஆட்சி ஐயா கொடுத்துருந்தார் அப்படின்னா 5000 வேண்டியதில்லை. வாக்குக்கு காசு வாங்காம இந்த மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துருந்துச்சுன்னா அப்படி ஒரு ஆட்சியை கொடுத்திருந்தா இந்த 5000 தேவையில்லை. இது ஒரு விதத்துல மக்களுக்கு கொடுக்கிற லஞ்சம் தாங்க. லஞ்சம் கொடுப்பதும் லஞ்சம் வாங்குவதும் தான் குற்றம். அப்ப கொடுப்பதும் குற்றம் தானேன்னா இது ஒரு வகையில மக்களுக்கு கொடுக்கக்கூடிய லஞ்சம். ஐயா ரொம்ப சிறப்பா ஒரு காணொலியோட இன்னைக்கு அதிகாலைய சூரியனை அப்படியே ஒதுக்கி விட்டுருக்கிறார். என்ன சொல்றாரு? கடந்த காலங்களில் கொடுத்த மாதிரி நான் 3 மாதத்திற்கு உங்களுக்கு கொடுக்க முடியாம போயிடும். அது காரணம் இல்லை. தேர்தல் நேரம் வந்துருச்சு, தேர்தல் அறிவிச்சாச்சுன்னா இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்ய முடியாது. அப்ப அதையெல்லாம் முன்கூட்டியே உங்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு என்ன காரணம் சொல்றாரு? இதை தடுக்க பார்க்கறாங்களா சில பேர். இதை போய் நீதிமன்றத்தில் போய் வழக்கா போட்டு தடுத்துட்டாங்கன்னா ஐயோ பாவம், நீங்க என்ன செய்வீங்க? இந்த 1000 ரூபாயை வச்சு உங்களுடைய மருத்துவ செலவு, உங்களுடைய கல்வி செலவு, உங்களுடைய அத்தியாவசிய செலவு, இதையெல்லாம் பார்த்து உங்க குடும்பத்தையே பார்க்கிற உங்களுக்கு இது எவ்வளவு அவசியம்? 1000 ரூபாய் ஏன்னா 33 ரூபா தான் வருது. இந்த 33 ரூபாயை வச்சுதான் ஐயா ஸ்டாலின் சொல்ற இந்த செலவை பூரா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அவர் பேசுறாரு. மருத்துவத்தையும் கல்வியும் வச்சிருக்கிறது யாரு? இலவச மருத்துவம், இலவச கல்வின்னு சொல்றீங்க. அப்புறம் எதுக்கு மருத்துவ செலவு, கல்வி செலவு எதுக்கு வருது? சரி, அந்த நிலையில தான் நீங்க எங்களை வச்சிருக்கீங்க. தினம் நீங்க கொடுக்கிற 33 ரூபா ஓவாயில தான் நாங்க குடும்பம் நடத்தணும்னா கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணில திமுக அதிமுகவை தாண்டி எங்களை யாரு ஆண்டிருக்கா? அப்ப இந்த வறுமை நிலையில எங்களை கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்கிறது யாரு? இந்த அரசியல் தானே. இலவச பொருள் கொடுத்தீங்க, அது கேவலம் தெரிஞ்சு போச்சு. எல்லா பேரும் அடிச்சு துவைச்சு எடுத்துட்டான். மிக்சி கொடுத்து, கிரைண்டர் கொடுத்து, தோடு கொடுத்து, தொங்கட்டான் கொடுத்து நீங்க எங்க வாக்க வாங்குவீங்களா அப்படின்னு கேட்டான்ல, உடனே இலவச பணமாக்கிடுச்சு. இலவச பொருளா இருந்தது இலவச பணமாயிடுச்சு. இப்ப ஐயா என்ன சொல்றாரு? 1000 ரூபா அப்படின்னாரு. உடனே இபிஎஸ் 2000, உடனே இன்னொருத்தர் 3000, அப்ப 4000, இப்படியே போயிட்டே இருக்குமா? யார் வீட்டு காசு? எங்க இருந்து தர்றீங்க சொல்ல முடியுமா? எங்க இருந்து தர்றீங்க? உவரி பணம் இருக்குதா? இந்த கஜானால, தமிழ்நாட்டு கஜானால உவரி பணம் இருக்குதா? 10 லட்சம் கோடி கடன், 10 லட்சம் கோடி கடன்ல இதுல ஐயா எடுத்து விளாசுறார். இந்த வச்சுக்க, நீ வச்சுக்க, நீ வச்சுக்க, நீ வச்சுக்க அடிக்கிற கொள்ளைய மறைக்கிறதுக்கு இந்த 33 ரூபா, ஒரு நாளைக்கு 33 ரூபா மகளிர் உரிமை தொகை கொடுத்துட்டு நீங்க அடிக்கிற கொள்ளை எவ்வளவு? அதை பேச முடியுமா? அதையெல்லாம் மறைக்கிறதுக்கு இது மாதிரிங்க லட்சம் மடங்கு கொள்ளை அடிக்கிறாங்க மாசம் மாசம். உங்களுக்கு கொடுக்கிறது 1000 ரூபா, அதை காட்டிலும் லட்சம் மடங்கு இங்க போகுது. அதுல ஐயா என்ன சொல்றாரு? மாதம் 1000 ரூபா, 3 மாதம் கொடுக்க விடாம பண்ணிடுவாங்க. அந்த 3000 ரூபா அப்புறம் கோடைகால சிறப்பு உதவித்தொகை. எது கோடைகால சிறப்பு உதவித்தொகை? ஏன் இதுக்கு முன்னால கோடை காலமே வரலையா? 5 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த 5 ஆண்டுகள் அப்ப கோடை காலமே வரல இல்லையா? அப்ப கோடை காலம் அப்ப ஒண்ணு பண்ணுங்க, குளிர்காலத்துக்கு சேர்த்தே கொடுத்துருங்களேன். அது தெரிவிங்களா? தரமாட்டீங்க. ஏன்? தேர்தல் ஏப்ரல் மேல முடிஞ்சு போயிடும். அப்ப அது வரைக்கும் தான் இது ஓடணும். ஏன் கொடுத்தது கொடுத்தீங்க, குளிர்காலத்துக்கும் உங்களுடைய சிறப்பு தொகையை குளிர்கால சிறப்பு தொகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம்ல. அதுலயும் ரொம்ப குறிப்பா இந்த கோடை காலத்தில் கொடுக்கறதுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, கோடை காலத்துல வெயில் அடிக்குமா, அந்த வெயில்ல நம்ம வெளியே போய் வேலை பார்க்க முடியாதான், அதனால இந்த 2000 ரூபாயை சேர்த்து கொடுத்துட்றாராம். அப்ப வேலைக்கு போகக்கூடாது. வெயில் அடிச்சா வேலைக்கு யாரும் போகல. அப்ப போக வேணாம்னு சொல்ல வரீங்களா? இது ஏன் புது கணக்கா இருக்கு? கோடை காலத்துல வெயில் அடிக்குமா, வெயில் அடிச்சா உழைப்பாளிகள், தொழிலாளிகள் வேலைக்கு போக முடியாதான், அதனால இந்த 2000 ரூபா. சரி, 2000 ரூபா நான் சொல்றேன் இல்ல, மாசம் 1000 ரூபானா ஒரு நாளைக்கு 33 ரூபா. இந்த 33 ரூபாயை வச்சுட்டு அவன் கோடை காலத்துல சொகுசா வீட்டுக்குள்ள உட்காந்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இதெல்லாம் ஒரு ஆட்சியா? இதெல்லாம் ஒரு ஆட்சி இல்ல? சரி, கொடுத்தீங்க, ஏன் டிசம்பர் மாசம் வரைக்கும் கொடுக்கலாம்னா அது கேள்வி இல்லை. ஒரு மாசம் இப்ப என்ன சொல்றீங்க? 2000 ரூபா. ஏன்னா ஐயா யூபிஎஸ் சொல்லிட்டாரு, நீ என்ன சொல்றது, நான் செய்யறேன் பாரு, நான் செஞ்சிடறேன் அப்படிங்கிறாரு. சரி, அப்ப 2000 ரூபா மாசம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு என்னாச்சு? 24000 ரூபா. சரி, 24000 ரூபா வருஷத்துக்கு. அதையாவது மொத்தமா கொடுப்பீங்களா? கிடையாது. சரி, 24000 ரூபானா நீங்க ஆட்சி செய்யற 5 வருஷத்துக்கு சேர்த்து கொடுப்பீங்களா? 1,20,000 ரூபா. ஒருவேளை அப்படி கொடுத்தீங்களாவது
நீங்க சொல்றீங்க பாருங்க, மருத்துவ செலவு, கல்வி செலவு, அத்தியாவசிய செலவு, உங்க வீட்டு செலவு, நீங்க கோடை காலத்துல வந்து வெயில் அடிக்கும் போது வீட்டுக்குள்ளே சொகுசா உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிற செலவு, இதுக்கெல்லாம் சேர்த்து அப்படின்னா ஏதோ நம்பலாம். மொத்தமா கொடுக்க முடியுமா? அத நீங்க கொடுக்கணும் தான் முடிவு பண்ணிட்டீங்கல்ல. 1,20,000 கொடுத்தா அவன் ஏதோ ஒரு பொருளை வாங்குவான். நீங்க சொல்ற மருத்துவ செலவோ இல்ல நீங்க சொல்ற ஒரு கல்வி செலவோ ஆகும். ஆனா இப்படி 1000 2000 ஒரு நாளைக்கு 33 ரூபா, 2000 கொடுத்தீங்கன்னா 66 ரூபா, அவ்வளவுதானே? அப்ப இதையெல்லாம் ஒட்டு மொத்தமா நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, ஐயா ஆட்சி மேல மக்களுடைய அதிருப்தி தெரியுது. இந்த மக்கள் காசு கொடுத்தாதான் ஓட்டு போடுவான். நாம நல்லாட்சி கொடுத்திருக்கிறோம்னு நம்ம வெளிப்படையா பேசுறதெல்லாம் நம்ப மாட்டான். 5 வருஷமா நம்ம கொலை கொள்ளை எல்லாத்துலயும் இவன் பார்த்து பழகி இருக்கான். ஆவண படுகொலையை பார்த்து பழகி இருக்கிறான். அடிதடி கஸ்டடியல் டெத்தை பார்த்து பழகி இருக்கிறான். எல்லா இடங்களையும் குவாரியில மண்ணலி வித்ததை பார்த்து பழகி இருக்கிறான். எல்லா இடங்களையும் ஊழல் நடந்ததை பார்த்து பழகி இருக்கிறான். அனுபவிச்சு பழகி இருக்கிறான். அப்ப இவன் நமக்கு வாக்கு போட மாட்டான். அப்ப வாக்கு போட மாட்டானா என்ன செய்யணும்? பணம் கொடுக்கணும். அதுதான் நம்ம எப்பயுமே தேர்தல் கொடுக்கிறோமே. அப்ப அதிமுகவும் கொடுக்குமே, பாரதிய ஜனதாவும் கொடுக்குமே. அப்படின்னா அப்ப நம்ம கூடுதலா கொடுக்கணும். அப்ப எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, போடு 5000 ரூபாய். இது எதுக்கு மறைமுகமா செய்யணும்? இவ்வளவு ரகசியம் காத்தி ஏன் செய்யணும்? சர்ப்ரைஸ் கொடுக்குறாரா உங்களுக்கு? ஐயா சர்ப்ரைஸ் 2026 இந்த வருஷத்துல தேர்தல் அப்ப இருக்கு. ஐயா ஜெகன்மோகன் ரெட்டி மகளிருக்கு செய்ததை விடவா நீங்க செஞ்சிட போறீங்க? அங்க போட்டுட்டாங்களா? ஐயா ஜெகன்மோகன் ரெட்டி போட்டாங்களா? மிகப்பெரிய நம்பிக்கையில இருந்தாரு ஆந்திரால ஜெகன்மோகன் ரெட்டி. இதே நீங்க செய்யற இந்த சித்தி விளையாட்டுலாம் அவர் தான் பண்ணாரு. எதுவும் வெற்றி பெறல. அதனால நீங்க ஏதோ பணத்தை கொடுத்துட்டு விலைக்கு வாங்கிடலாம், இந்த நாட்டை விலைக்கு வாங்கிடலாம், இந்த மக்களுடைய வாக்கை விலைக்கு வாங்கிடலாம், இந்த மக்களே விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காது. ஆனா ஒண்ணுல நீங்க வெற்றி பெற்றுக்கலாம். நீங்க என்ன சொன்னீங்க? வேளாண் கடன் தள்ளுபடி செய்யப்படும் சொன்னீங்கல்ல, அதை செஞ்சீங்களா? நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும் சொன்னீங்க, பண்ணீங்களா? கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும் சொன்னீங்க, செஞ்சீங்களா? இதுல உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார்? இன்றைய முதலமைச்சர், எவனா நகை வச்சிருந்தா எல்லா பேருக்கும் அடகு வச்சுது. திராவிட மாடல் ஆட்சி வந்த உடனே ஐயா ஸ்டாலின் முதலமைச்சர் ஆன உடனேயுமே அந்த நகை கடன் எல்லாம் தள்ளுபடி பண்ணிடுவோம். பூரா பேர் சும்மா இருந்தவனெல்லாம் தோடு தொங்கட்டானெல்லாம் கொண்டு போய் வச்சு கடனால் ஆயிட்டான். இவனை கடங்காரன் ஆக்கினதும் இல்லாம 10 லட்சம் கோடிக்கு மேல கடை வாங்கி நம்மளை மேற்கொண்டு கடங்காரன் ஆயிருக்காங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. ஏன் வேலை வாய்ப்பை உருவாக்கல? இது எல்லாம் சேர்ந்து இப்ப எத்தனை கோடி வரும்? ஒரு ஆளுக்கே நான் சொல்றேன் இல்ல, ஒரு 5 வருஷத்துக்கு நீங்க ஒரு ஆளுக்கு கொடுக்கிறது 1,20,000 ஒரு ஆளுக்கு அப்படின்னா, அப்ப 1,31,00,000 பேர் இருக்கிற அந்த தொகை எவ்வளவு? அப்ப நிலம் சார்ந்த தொழிற்சாலை, வளம் சார்ந்த தொழிற்சாலை, வேளாண், விவசாயம் எல்லாத்தையும் எடுத்து தற்சார்பு பொருளாதாரமா செஞ்சு அவனாவே சம்பாதிக்க விட்டுருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிச்சிருப்பானே. நீங்க கொடுக்குற வெறும் 33 ரூபாயை வச்சுக்கிட்ட என்ன பண்ணுவான்? இன்னைக்கு ஒரு சாதாரண ஆள், அது கட்டிட தொழிலாளியா இருக்கட்டும், இல்ல தொழிற்சாலையில வேலை பார்க்கக்கூடியவரா இருக்கட்டும், எங்க வேணா வேலை பார்க்க, தனியார் நிறுவனங்கள்ல வேலை பார்க்கக்கூடிய ஆளா கூட இருக்கட்டும், ஒரு நாளைக்கு சராசரியா 1000 ரூபாய் வாங்க. 1000 ரூபான்னு வச்சுக்கிட்டீங்க, ஒரு மாசத்துக்கு அவனுக்கு என்னாச்சு? அப்ப நீங்க கொடுக்கிற இந்த காசுக்கு அதுக்கு ஏதாவது இருக்கா? அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? வேலை வாய்ப்பை பெருக்கி இருக்கணும். மாசம் 1000 ரூபாய் இல்ல, மாசம் 30,000 33,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய நிலைக்கு நீங்க அவனை கொண்டு போயிருந்திருக்கணும்ல. அதை விட்டுட்டு இதை தர்றேன் அதை தர்றேன். கோடை காலத்துல ஐயா நகைச்சுவையா இருக்கீங்க. கோடை காலத்துல வெயிலா இருக்கும், அதனால நீங்க வேலை வைக்க போக முடியாது. அப்ப அந்த கஷ்டத்தை எல்லாம் உணர்ந்தவன் இந்த ஸ்டாலின். அதனால உங்களுக்கு இந்த பணத்தை தர்றேங்கிற மாதிரியான ஒரு கேவலங்கெட்ட ஒரு செயல் வேற எதுவுமே இருக்காது. ஐயா நீங்க கொடுக்குறீங்கல்ல, இது எங்க இருந்து வந்துச்சு சொல்ல முடியுமா? இது எங்க இருந்து வந்துச்சு? இந்த பணம் இருக்கு இல்லையா, இந்த பணத்தை எங்க இருந்து எடுத்து கொடுக்குறீங்க? உங்களுடைய கருவூலத்தில் இருக்குதா பணம்? உங்களுடைய வருமானத்துல இருக்குதா பணம்? அப்படின்னா நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா எந்த வகையில கொடுத்தீங்கன்னு சொல்லுங்களேன் பாப்போம். அப்ப என்ன, ஒவ்வொரு குடிமகனையும் கடன்காரனாக்கிட்டு இருக்கீங்க. இது என்ன உங்க அண்ணா அறிவாலயம் கட்ட போதா? அந்த பணத்தை இந்த அண்ணா அறிவாலயம் இதற்குரிய வட்டியை கட்ட போதா? அப்ப என்ன, மக்கள் மீது சுமத்துறது கடனை. அதன் மூலியமா நீங்க என்ன செய்யறதுன்னா உங்களுக்கான வாக்கு அரசியலை அதுல பண்றீங்க. மொத்தம் நீங்க பாருங்க, மொத்தத்துல கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் வாங்க. அப்ப எந்த அளவிற்கு கடன் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம்னு பாருங்க. அதை இந்த தமிழ்நாட்டு மக்கள் மேல வச்சு நீங்க சராசரியா எடுத்துக்கோங்க. மொத்தம் 5 வருஷம் ஆண்டிருக்கீங்க. ஐயா எடப்பாடி இருந்துட்டு போனப்ப 5 லட்சம் கோடி கடன். இப்ப வருஷத்துக்கு நீங்க 1 லட்சம் கோடி கடனை வாங்கி இந்த வேலையை செய்ய சொன்னது யாரு? இந்த மக்கள் போராடினாங்களா? உரிமை தொகை கொடுன்னு போராடினாங்களா? போராடின மக்களுக்காக நீங்க கடை வாங்கி செஞ்சிருக்கீங்களா? அப்ப என்ன, மக்களை ஏமாத்துறது.
இப்ப என்ன சொல்றீங்க, குடும்ப தலைவிக்கெல்லாம் உரிமை தொகைன்னு சொல்லிட்டீங்க 1000 ரூபாய். அப்ப குடும்ப தலைவனுக்கு குடிக்கிற தொகைன்னு ஒண்ணு கொடுத்துருங்களேன். கொடுத்துட்டீங்கன்னா அவனும் இப்ப நீங்க சொல்றீங்க கோடை காலத்துல அப்படியே வெப்பத்துல வேலைக்கு போக முடியாம தவிப்பாங்களேன்னு, அதே மாதிரி குடிக்காம காலையில 10 மணிக்கெல்லாம் அப்படியே விரல்லாம் ஆடி கை நடுக்கத்தோட நிறைய பேர் இருக்கான். குடும்ப தலைவனுக்கு குடிக்கும் தொகை, உரிமை தொகை மாதிரி குடிக்கும் தொகை. ஒரு விதத்துல என்ன வந்துடும், அந்த காசு உங்களுக்கே தான் வரப்போகுது. அப்படியும் கூட செஞ்சாலும் செய்வீங்க. இப்ப வேணா ஸ்டாலின் சொல்லட்டுமே, ஐயா உடனே என்ன செய்வார்னா, அது வந்து ஒரு நாளைக்கு 2 பாட்டிலா தரேன்வார். இவர் 1 பாட்டில் தரேன்னாருன்னா இவர் 2 பாட்டிலா தரேன்வார். இந்த கேவலங்கட்ட அரசியல் தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அதனால தூக்கி எறிஞ்சிடும். திமுக அதிமுகவை தூக்கி எரிஞ்சு ஒரு மாற்று சக்தியாக நீங்க யோசிக்கணும். இது வந்து உங்களுக்கு ஏதோ உங்களுடைய பணத்தை வாங்கிட்டதா நீங்க நினைக்காதீங்க. இப்ப நிறைய பேர் சொல்றாங்க அது உங்க பணம் தான், வாங்கிக்கோங்க, அது உங்க பணம் தான். இல்ல, உங்களை கடன்காரன் ஆக்கியிருக்காங்க. உங்களுடைய கடன் தொகை கூடிக்கிட்டே இருக்கே தவிர நீங்கள் நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு கடனை சுமத்தி வச்சுட்டு போறீங்களே தவிர வேற ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு இந்த 10 லட்சம் கோடிக்கு வட்டி மட்டும் எவ்வளவு? இது யார் வீட்டு பணத்துல ஐயா ஸ்டாலின் கட்டுறாரு, இல்லைன்னா இபிஎஸ் வந்தா இபிஎஸ் கட்ட போறாரு. ஆளாளுக்கு 1000 தரேன், 2000 தரேன், 3000 தரேன். இது வந்து முழுக்க வாக்கு அரசியல். இந்த வாக்கு அரசியல் என்பது உங்களுடைய தலைமுறை, இளைய தலைமுறைக்கு, அடுத்த தலைமுறைக்கு வாக்கரசி அரசியல் மட்டும் வச்சுக்கோங்க. இதுதான் உண்மை. கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் மாதிரி ஒரு நாள் நாமளும் ஒரு நாள் கலங்கி நிற்போம். நன்றி, வணக்கம்.